சேலம் டவுன்ல ஒரு வருஷம் முழுவதும் அவங்களுக்கு தேவையான தண்ணி எவ்வளவுன்னா 1 டிஎம்சி. ஒரு வருஷம் முழுவதும் சென்னை சிட்டி மக்களுக்கு தேவையான தண்ணி 15 டிஎம்சி. ஒரு வருஷம் முழுவதும் அவங்க குடிக்கிற தண்ணி 15 டிஎம்சி. ஆனா வருஷம் வருஷம் காவேரியில மட்டும் கடல்ல போற தண்ணி 50 டிஎம்சி, 70 டிஎம்சி, 100 டிஎம்சி. போன வருஷம் 500 டிஎம்சி போச்சு கடலுக்கு போய். அந்த தண்ணியை நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? அது டைவர்ட் பண்ணி காவேரி குண்டார் திட்டம்னு ஒண்ணு இருக்கு. கரூர் பகுதியில இந்த மாயனூர்னு ஒண்ணு இருக்கு. அங்க இருக்கிற தடுப்பணை கட்டி அங்க இருக்கிற தண்ணி காவா மூலமா எடுத்து விருதுநகர் மாவட்டத்தில் குண்டார்னு ஒண்ணு இருக்கு. அந்த குண்டார்ல இணைக்கிற திட்டம். முதல் ஸ்டேஜ் புதுக்கோட்டையில வட வெள்ளார், அந்த வெள்ளாறுல இணைக்கிறது. அதன் பிறகு அங்க இருந்து வைகையில இணைக்கிறது. வைகைனா ராமநாதபுரம் வைகையில, மதுரை வைகையில, ராமநாதபுரம் வைகையில இணைச்சு வைகையில இருந்து அங்க இருந்து குண்டார்ல இணைக்கிற திட்டம். 8 டிஎம்சி தண்ணி கடல்ல போற தண்ணி இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டா கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் 50 லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள். இதுதான் வேணும் இன்னைக்கு. இதுலதான் முதலீடு செய்யணும், இதுலதான் காசு போடணும். அதை பத்தி யாருக்கும் கவலை. அப்போ எவ்வளவு தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம புத்திசாலிங்க. கடல்ல தண்ணியை விட்டுட்டு அப்புறமா கடல்ல இருந்து தண்ணி எடுப்போம். சென்னையில கடல்ல தண்ணி விட்டுடுவோம். ஆனா அதுக்கப்புறம் கடல்ல இருந்து தண்ணி எடுப்போம். அதுக்கு 30,000 கோடி செலவு பண்ணுவோம். டீசாலினேஷன் பிளான்ட். டீசாலினேஷன் பிளான்ட் எங்க போடுவாங்க? துபாய், சவுதி, டெசர்ட் ஏரியால அங்க டீசாலினேஷன். ஏன்னா அங்க மழை கிடையாது. அங்க மழையே 30 மில்லிமீட்டர் 50 மில்லிமீட்டர் தான் மழை பெய்யும். நமக்கு 1000 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிட்டு இருக்குது. தண்ணி நம்ம மிச்சப்படுத்தி ஏரி குளத்தை புதுசா ஏரி உருவாக்குங்க, தடுப்பணை கட்டுங்க, அதை தேக்கி வையுங்க, கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுங்க. ஒரு பக்கம் ஈரோடு திருப்பூர்ல 1800 அடிக்கு தண்ணி போயிடுச்சு. இன்னொரு பக்கம் தண்ணி கடலுக்கு அமுச்சிட்டு இருக்கிறோம். நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு சிந்தனை இல்லை. என்ன செய்யணும்? வாட் நெக்ஸ்ட்னா இதுலதான் அதிகமா முதலீடு செய்ய வேண்டும். ஏன் உங்ககிட்ட நான் சொல்றேன்னா, உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க கேட்கிற நிலையில இருக்கிறாங்க. இதுதான் பிரஷர் பில்டிங். இதெல்லாம் அரசுக்கு அழுத்தம் கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அழுத்தம் கொடுங்க. இதை பத்தி பேசுங்க. நீங்க எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சாலும் ஒன்னும் ஆக போறது கிடையாது. வேஸ்ட். அதெல்லாம் தண்ணி இல்லைன்னா ஒண்ணுமே வாழ முடியாது. அரசு எந்த அரசு வந்தாலும் சரி, நீங்க பிரஷர் தி கவர்மெண்ட் டு இன்வெஸ்ட் இன் வாட்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ கேரளா எடுத்துக்கங்க. கேரளாவில் அவங்களுக்கு மழை 3000 மில்லிமீட்டர் மழை பெய்யுது ஒரு வருஷத்துல. அந்த 3000 மில்லிமீட்டர் 2000 மில்லிமீட்டர் கடலுக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையில்லை. கேரளா சின்ன நிலம், சின்ன ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் தான். ஆனா கேரளாவில் என்ன இருக்குன்னா, அங்க ஆத்துல மணல் எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. அந்த மணல்லாம் எங்க இருந்து போகுது? நம்ம ஊர்ல இருந்து தான் போகுது. கேரளாவில் மலையை உடைக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு. அந்த மலை எல்லாம் எங்க இருந்து போகுது? நம்ம ஊர்ல இருந்து தான் போகுது. கேரளாவில் காடு அழிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு. அந்த மரம் எல்லாம் எங்க இருந்து போகுது? நம்ம ஊர்ல இருந்து தான் போகுது. அவங்க புத்திசாலிங்க கேரளா. அங்க போத்தீங்கன்னா கேரளாவில் அவ்வளோ அழகா இருக்கும், அவ்வளோ வளமா இருக்கும், அவ்வளோ செழுமையா இருக்கும், அவ்வளோ சுத்தமா இருக்கும், தூய்மையா இருக்கும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பாங்க, எந்த குப்பையும் போட மாட்டாங்க, அவ்வளோ இருக்கு. ஆனா இங்க எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சு நாசப்படுத்தி எல்லாத்தையும் அழிக்கிற ஒரு மனநிலையில தான் இங்க காலங்காலமா நம்ம இருக்கிறோம். எல்லாம் இங்க இருந்து போகுது. இங்க நம்ம மலையை அழிக்கிறோம், மண்ணை அழிக்கிறோம், எல்லாத்தையும் அழிச்சு கிழிச்சு அங்க போய்க்கிறோம், பெங்களூர்ல விற்கிறோம். மலையை பெரிய பெரிய மலையை உடைச்சி வித்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நாளைக்கு யாருக்கு பாதிப்பு? உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் தான் பாதிப்பு. அதான் நீங்க கேளுங்க, கேள்வி